கடவுள் பாதி மிருகம் பாதி என்ற கருப்பொருளுடன் இறந்த பிறகு ஆத்மாவும் யமதர்மராஜனும் பேசும் உரையாடலை ஒரு நிஷ்கேதனின் கதையாக சொல்கிறேன். இது உங்கள் நிலவின் குரல். நான் உங்கள் யோகவி. நிஷிகேதன் ஒரு இளைஞன். அவன் நல்லவன், புத்திசாலி. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய குறைபாடு இருந்தது. அவனுடைய கட்டுக்கடங்காத கோபம். சின்ன விஷயத்துக்கும் அவன் வெடித்து சிதறுவான். யாரையும் மதிக்காமல் வார்த்தைகளை கொட்டுவான். அவனுடைய இந்த குணத்தால் பல சமயங்களில் அவனும் மற்றவர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விபத்தில் நிஷிகேதன் எதிர்பாராத விதமாக இறந்து போனான். அவன் தன் உடலை மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன விந்தை? நான் உயிருடன் இருந்தேனே, ஆனால் இது யார் கீழே கிடப்பது என்று குழம்பினான். திடீரென்று ஒரு ஒளிமயமான உருவம் அவன் முன் தோன்றியது. அந்த உருவம் அவனை நோக்கி மெல்ல நகர்ந்தது. நிஷிகேதனுக்கு பயமும் ஆச்சரியமும் ஒரு சேர உண்டானது. அந்த ஒளி அவனை ஒரு அமைதியான ஆனால் அதே சமயம் கம்பீரமான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு சிம்மாசனத்தில் தேஜசான ஒருவர் அமர்ந்திருந்தார், யமதர்மராஜன். யமன் நிஷிகேதனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார். வருக நிஷிகேதன், உன்னுடைய பூலோக வாழ்க்கை நிறைவடைந்தது. இப்போது நீ என்னிடம் வந்திருக்கிறாய். நிஷிகேதன் குழப்பத்துடன் கேட்டான், நான் இறந்துவிட்டேனா? ஆனால் எனக்கு எதுவும் விளங்கவில்லையே. யமன் அமைதியாக பதிலளித்தார், ஆம், நீ உன் உடலை விட்டு பிரிந்து விட்டாய். இப்போது நீ உன் ஆன்ம வடிவத்தில் இங்கே இருக்கிறாய். மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு நிலை மாற்றம். நிஷிகேதன் கொஞ்சம் தைரியம் பெற்று கேட்டான், இனி எனக்கு என்ன நடக்கும்? உன்னுடைய பூலோக வாழ்க்கையில் நீ செய்த செயல்களின் அடிப்படையில் உனக்கு நியாயம் வழங்கப்படும். உன்னுடைய நல்ல செயல்களும் நீ செய்த தவறுகளும் இங்கே கணக்கிடப்படும் என்றார் யமன். நிஷிகேதன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தான். அவனுடைய நண்பர்களிடம் அவன் காட்டிய அன்பு, அவன் செய்த உதவிகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அதே நேரத்தில் அவன் கோபத்தில் பேசிய கடுமையான வார்த்தைகளும் அதனால் மற்றவர்கள் அடைந்த வேதனையும் அவன் மனதை அரித்தது. யமன் நிஷிகேதனின் எண்ணங்களை அறிந்தவர் போல பேசத் தொடங்கினார். நிஷிகேதன், நீ நல்ல இதயம் கொண்டவன். பலருக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். உன் நண்பர்களிடம் பாசமாக இருந்திருக்கிறாய். ஆனால் உன்னிடம் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது, உன் கோபம். அந்த கோபத்தில் நீ பலமுறை மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறாய். உன் வார்த்தைகள் அம்புகளைப் போல அவர்களை தாக்கியிருக்கின்றன. நிஷிகேதன் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தான். நான் செய்தது தவறுதான். கோபத்தில் நான் என்னை மறந்துவிட்டேன். யமன் தொடர்ந்தார், கோபம் ஒரு மிருகத்தின் குணம். அது உன்னுடைய பகுத்தறிவையும் நல்ல குணங்களையும் மறைத்துவிடும். நீ ஒரு மனிதன். உனக்கு பொறுமை வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். உன் கோபத்தினால் நீ செய்த தவறுகளுக்கு நீ நிச்சயம் வருந்த வேண்டும். ஆனால் உன் நல்ல செயல்கள் உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும். நிஷிகேதன் கேட்டான், அப்படியானால் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? தண்டனை என்பது நீ செய்த தவறுகளின் விளைவுகளை நீ உணர்வதுதான். உன் கோபத்தினால் நீ யாருக்கெல்லாம் மனவருத்தம் அளித்தாயோ அந்த வலியை நீ உணர நேரிடும். அதே நேரத்தில் நீ செய்த நற்செயல்களின் பலனாக உனக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்றார் யமன். மீண்டும் பிறவி உண்டா என்று நிஷிகேதன் கேட்டான். ஒவ்வொரு ஆத்மாவும் தன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுக்கும். இந்த பிறவியில் நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டாய். அடுத்த பிறவியில் நீ அந்த தவறை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ உன் மிருக குணத்தை வென்று முழுமையான மனிதனாக மாற வேண்டும். யமனின் வார்த்தைகள் நிஷிகேதனுக்கு ஒரு பாடமாக அமைந்தன. மரணம் என்பது வெறும் முடிவு அல்ல, அது ஒரு சுயபரிசோதனைக்கான தருணம் என்பதை அவன் உணர்ந்தான். தன் கோபத்தை வெல்ல வேண்டியதன் அவசியத்தையும் அவன் ஆழமாக புரிந்து கொண்டான். யமன் அவனை பார்த்து அமைதியாக புன்னகைத்தார். இப்போது நீ போகலாம். உன் செயல்களின் விளைவுகளை நீ சந்திப்பாய். ஆனால் எப்போதும் நினைவில் கொள், நீ ஒரு மனிதன். உன் மிருக குணத்தை வென்று உன் நல்லியல்புகளை வளர்த்துக் கொள்வதில்தான் உன் முக்தி இருக்கிறது. ஒளியின் பாதை மீண்டும் தோன்றியது. நிஷிகேதன் அந்த ஒளியில் மெல்ல நகர்ந்தான். யமதர்மராஜன் அவனை ஆழமான கருணையுடன் பார்த்து கொண்டிருந்தார். நிஷிகேதன் ஒரு புதிய பயணத்தை நோக்கிச் சென்றான், இந்த முறை தன் தவறுகளை திருத்திக் கொள்ளும் உறுதியுடன்.